வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இது சூரியன் ஃபோன். உங்க சூரியகுமார். இப்பதான் மொத முறை நம்ம சேனல பார்க்குறீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனல ஃபாலோ பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும். இப்ப எத குறித்து பார்க்க போறோம்னா, இப்ப வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு ஒரு கோரிக்கை பார்க்க போறோம். அதாவது பார்த்தீங்கன்னா, ரேஷன் கடையில வந்து வீட்டுக்கே விநியோகம் செய்யப்படும்னு சொல்லியிருந்தாங்க. அது ஒரு சில மாவட்டத்தில மட்டும் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனா பார்த்தீங்கன்னா, ரேஷன் கடையில பொருட்கள வாங்குறதுக்கு வந்து அ வார நாட்கள்ல வந்து வேலை நாட்கள்ல வந்து மக்கள் வந்து போய் பொருட்கள வாங்க முடியறதில்ல நெறைய பேரால. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க ரேஷன் கார்டே அ அட்ரஸ் ப்ரூஃப்காக யூஸ் பண்ற கார்டெல்லாம் கூட வாங்கி மாத்திக்கிறாங்க. அந்த காரணங்கள தவிர்க்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா, அ ரேஷன் கடை வந்து ஞாயிற்றுக்கிழமை நாள்லயும் செயல்பட்டுச்சுன்னா வந்து, அ மக்கள் எல்லாமே வேலைக்கு போற மக்கள் எல்லாமே கூட போயிட்டு ரேஷன்ல பொருள் வாங்கிக்குவாங்க. அதே சுழற்சி முறையில அவங்க வாரத்தின் மத்த நாட்கள்ல ரேஷன் கடை ஊழியர்களுக்கு விடுமுறை குடுத்துரலாம். 1 நாள் விடுமுறை குடுத்துரலாம். தொடர்ந்து மாதத்துல இருக்கிற 4 இல்ல 5 ஞாயிற்றுக்கிழமையிலும் பார்த்தீங்கன்னா, ரேஷன் கடை செயல்படும்போது பார்த்தீங்கன்னா, அவங்க சுழற்சி முறையில வந்து வேலைக்கு போறவங்க கூட வந்து ஞாயிற்றுக்கிழமை நாள்ல பொருட்கள வாங்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால ரேஷன் கடையில பொருட்கள் எல்லாருமே வாங்கிக்குவாங்க. ஒரே நாடு ஒரே ரேஷன் திட்டம் செயல்படுறதுனால, இந்தியா ஃபுல்லா இந்த திட்டம் கொண்டு வரலாம். இத வந்து மத்திய, மாநில அரசுகள அ கவனிச்சு வந்து பார்த்தீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை ரேஷன் கடை செயல்படுறதுக்கான அனுமதி வழங்குனா சிறப்பா இருக்கும். இந்த கோரிக்கை வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு வைக்கிறோம். இது போன்ற அப்டேட் மற்றும் விழிப்புணர்வு தகவலுக்கு தொடர்ந்து நம்ம சேனல ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. சூரியகுமார், சூரியன் எஃப்எம். தேங்க் யூ.